நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நாட்டார்மங்கலம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 2 வருஷத்தில் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு 15 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த மரணம் எல்லாமே ரொம்ப பயப்படும்படியான மரணம்னு சொல்லப்படுது. ஒன்று அது விபத்தாக இருக்குது, இல்லைன்னா தற்கொலையாக இருக்குது, நேச்சுரல் டெத்தாக இல்லை. ஸோ இப்படி தொடர்ந்து மரணங்கள் ஏற்படுறதுனால இதற்கு காரணம் இரத்த காட்டேரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அந்த ஊருக்குள் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அது பற்றி பரபரப்பாக அந்த கிராமம் முழுவதும் பேச ஆரம்பித்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் நாட்டார்மங்கலம். இரத்த காட்டேரி இந்த கிராமத்துக்குள்ளே வந்து உயிர் பலி வாங்கிறதா ஒரு பேச்சு எழ காரணம் இங்கே நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். அண்ணன் தம்பி உள்பட 4 பேர் ஒரே விபத்தில் பலியானதும் கிராமமே அதிர்ந்து போயிருக்கு. இளவரசி பிரபு பெரிய பையன், 2வது பார்த்தீங்கன்னா கோபிங்கிற பையன் 2வது பையன், அடுத்தாப்புல இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா சுரேஷுங்கிற பையன், இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார், அவங்க வீட்டில் ஒரே பையன் தான். இந்த 4 பேரும் ஒரு 2 வீலரில் வந்து மங்குள்ள ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வண்டியில் மோதிட்டாங்க சார். இந்த விபத்தில் 3 பேர் ஸ்பாட் அவுட் சார். ஒருத்தர் வந்து விஜயகுமார் கோமா ஸ்டேஜில் இருந்தார். 1 வீக் வச்சுருந்தாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் டெத் ஆகிட்டார் சார். இப்போ ரீசனாக 2 நாளைக்கு முன்னாடி அன்பழங்கிற ஒரு வரும்பொழுது காரில் 2 பேர் வரும்பொழுது நெடுங்கூர் இடத்துல வந்து அடித்து அவர் வந்து ஸ்பாட் அவுட் சார். ஒரு சைடாக கீழே விழுந்து அப்படியே டாப் கல்லுச்சு. ஊர் எல்லையில் தொடர்ந்து விபத்து நடக்குதுன்னு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஊருக்குள்ளேயே அடுத்த பயங்கரம் ஆரம்பமாச்சு.
பக்கத்து வீட்லேயே எங்கள் மாமா பொண்ணு பாரதிங்கிற பொண்ணு +2 எக்ஸாம் எழுதியிருந்தாங்க சார். அவங்க பார்த்தீங்கன்னா பாய்சன் சாப்பிட்டாங்க சார். பாய்சன் சாப்பிட்டு அந்த பொண்ணு இறந்துச்சு. நாட்டார்மங்கலம் கிராமத்தில் தொடர்ந்து உயிர் பலி நடக்க என்ன காரணம்னு ஊர் மக்கள் சில பூசாரிங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஊருக்குள்ள ரத்த காட்டேரி புகுந்துடுச்சுன்னு பூசாரி சொல்ல ஊரே அதிர்ந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பையன் இறந்துட்டார் சார். ஊருக்குள்ளே கொண்டுட்டு வரும்பொழுது ரத்த காவை கொடுத்துருக்கணும் சார், கொடுக்கல. ரத்த காவனா எப்படி? இந்த பாடி ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது ஊரோட எல்லையில் கோழி சாவை இருப்பாங்க சார். அது அறுக்காமல் வந்ததால தான் அதோட சேர்ந்து ரத்த காட்டேரி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ யார் இறந்துட்டாலும் சார் எங்கள் ஊர் எல்லையில் சேவை இருக்கிறது வழக்கம். அவங்க அந்த பதட்டத்தில் சரி பையன் இறந்துட்டாப்லேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பிறத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா சார் அடுத்தபடியான 4 பேர் ஆக்சிடெண்ட்டாக வந்துச்சு. ஏன்னு கேட்டாங்கன்னா இப்போ சொல்கிறாங்க சார் அந்த பையனால் தான் இது வந்துச்சு, அந்த பையனை நீங்கள் சேவை இருக்காமல் வந்தது அதில் ரத்த காட்டேரிங்கிற ஒரு ஊரை பூந்துருச்சு. அதை நீங்கள் தடுக்கலைன்னா சனி மூலையில் ஒரு பிரேதம் இங்கே ஒரு பிரேதம் இது வழக்கமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மேலும் மேலும் தொடர்ந்து தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்த காட்டேரியை விரட்ட பூசாரி சொன்னபடி ஊருக்குள்ள சில பூஜைகளை செஞ்சிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்லேயே திரும்பவும் ஊருக்குள்ள துர்மரணங்கள் தொடர நாட்டார்மங்கலம் கிராமமே திகிலடிச்சு போயிருக்கு. பூசாரி சொல்லிட்டு போன போதுங்க இன்னமேலுக்கு எதுவுமே நடக்காது, நான் எல்லாமே 4 மூளை காவு கொடுத்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. அவர் போய் ஒரு 3 நாள்லேயே நம்மளுடைய நண்பர் ஒரு பையன் 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புன பையன் கரெக்டாக 2:10 ஆள் ஸ்பாட் அவுட்டுங்க. அடுத்ததான் கிராமமே சேர்ந்து வேற ஒரு பூசாரியை தேடி போயிருக்காங்க. இவர் வேற ஒரு காரணத்தை சொல்லி ஊர் மக்களோட பயத்தை அதிகமாக்கி இருக்காரு. இதே ஊர்ல இருக்கிற ஒரு சாமியாடியும் ஒரு குடுகுடுப்பக்காரரும் சேர்ந்து ஊருக்கு செய்வினை வச்சதால தான் நாட்டார்மங்கலம் கிராமத்தில் இப்படியெல்லாம் உயிர் பலி வாங்குதுன்னு பூசாரி சொன்ன பகிர் தகவலால் ஊரே கதிகலங்கி போயிருக்கு. இன்னொரு பூசாரி அவர் பார்த்தாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வர குடுகுடுப்புக்காரங்களும் இந்த ஊரில் இருக்க ஒரு பூசாரியும் சேர்ந்து சுடுகாட்டு பிசாசை கொண்டு ஊருக்குள்ளே விட்டுட்டாங்க, வயசு பசங்களாம் சாகிற போல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சார். அந்த பூசாரி சொல்கிறாரு யாரோ பச்சை மலையில் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஊரில், இது மாதிரி அந்த செஞ்சவரும் ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார். கிட்டத்தட்ட அப்படின்னா 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வரிசையாக இறந்துட்டாங்க சார். நல்லா இருக்காங்க, திடீர்னு இறந்துட்டாங்க சார். ரொம்ப மர்மமாகவே இருக்குது சார் ஊரில். இது பார்த்தீங்கன்னா இதை தடுக்கலன்னா இன்னும் மேலும் மேலும் உருவாயிட்டு வரும்னு சொல்கிறாங்க சார். அது உண்மை தான் சார், ரியலாக இருக்குது சார். நாட்டார்மங்கலம் கிராமத்தில் நடக்கிற உயிர் பலிக்கெல்லாம் காரணம் ரத்த காட்டேரியா செய்வனையான்னு கலக்கத்தில் ஊரே குழம்பி தவிச்சது. இந்த நிலையில தான் இதே ஊரை சேர்ந்த சாமியாடி சண்முகம் இன்னொரு தகவலை சொல்லி ஊரையே அதிர வச்சிருக்காரு. இதுக்கு இவர் சொல்ற காரணம் ரொம்பவே விசித்திரமானது. நாட்டார்மங்கலம் ஒரு சின்ன கிராமம். இங்க இருக்கிற கோயில்கள் எல்லாமே பழுதடைஞ்சிட்டதால ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் இடிச்சிட்டு புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரத்த காட்டேரி பயத்துல ஊர் மக்கள் எல்லாம் இந்த கோயில்களில் தொடர்ந்து ஆடு கோழின்னு பலி கொடுத்து பரிகார பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதால சாமி அங்கே இருக்காது. உயிர் இல்லாத கோயில்களில் உயிர் பலி தரதால சாமிக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால தான் ஊர் எல்லைக்கு வெளியில் வச்சு மனிதர்களை பழிக்கு பழியா சாமி பலி வாங்கிறதா சொல்லி கலவரப்படுத்துகிறாரு சாமியாடி சண்முகம். இந்த ஊருக்குள்ளார எல்லா கோயிலையும் களை இறக்கிட்டீங்க. எல்லா கோயிலுக்கும் உயிர் இல்லை. களை இறக்கி வச்சதுக்கு பிற்பாடு நீங்கள் கொண்டு போய் அந்த கோயிலில் கெடா வெட்டுறீங்க, போகிறீங்க, வர்றீங்க. காவை கொடுக்கக்கூடாதுங்களாம். ஆடு கொடுக்குறோம், கோழி கொடுக்குறோங்க, எல்லாம் கொடுக்குறோம். இந்த காவலை கொடுக்காதீங்கிறாரு. இந்த கோயிலெல்லாம் பூர்த்தி பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துனதுக்கு பிற்பாடு உங்கள் வேண்டுதலை என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஆடை கொடுத்தாலும் சரி, மாடை கொடுத்தாலும் சரி, கோழியை கொடுத்தாலும் சரி, கொக்கை கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அப்போ கொடுங்க. இப்போ கொடுக்காதீங்க. இப்போ கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் இங்கே காவை வாங்கினீங்கன்னா இதே காவலை வெளியில் உங்கள் ஊரில் உள்ள எல்லையில் உள்ள ஆளுங்களை காவை வாங்கும்.
இதுக்கெல்லாம் காரணம் ரத்த காட்டேரியா, செய்வினையா, இல்லைன்னா சாமியே தான் ஊர் மக்களை பலி வாங்குதான்னு நாட்டார்மங்கலம் கிராமத்தை சேர்ந்தவங்க இப்போ பயத்தில் நடுநடுங்கிக்கிட்டு இருக்காங்க. சாமியாடிகள், மந்திரவாதிகள் அப்படின்னு நிறைய பேரை ஊருக்குள்ள நாட்டார்மங்கலம் கிராம மக்கள் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் துர்மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதனால ஒரு நள்ளிரவு பூஜை நடத்தணும் அப்படின்னு கிராமத்து மக்கள் முடிவு பண்ணாங்க. பார்ப்பவர்களை மிரள வைக்கிற அந்த நள்ளிரவு பூஜையின் காட்சிகள் இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. கிராமங்களில் தொடர் மரணங்கள் நடக்கிறது. அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணுறதுக்கு சாமியார்களை அணுகுவது அல்லது குறி சொல்கிறவங்களை அணுகிறது, அவங்க வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் மரணம் தொடருவது அல்லது மரணம் நடக்காமல் இருப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலையும் பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான கேசஸில் எல்லா நடவடிக்கையும் ஒரே சிமிலராக தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் பேய், ரத்த காட்டேரி, பூதம்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு சாமியார் வருவார் அப்படின்னு அது போகும். பட் இந்த நாட்டார்மங்கலத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய சாமியார்கள், குறி சொல்லுகிறவர்கள்லாம் வந்தும் மரணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுனால மக்கள் அஜிடேட் ஆகி அடுத்தடுத்து வந்த சாமியார்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னால் தான் நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு வாக்குவாதமாக அது மாறிப்போச்சு. ரத்த காட்டேரிய ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறேன்னு சமீபத்தில் ஒரு பூசாரி ஊர் மக்கள்கிட்ட சவால் விட்டுருக்காரு. நம்மோட குழுவினர் நாட்டார்மங்கலம் கிராமத்துக்கு போயிருந்த சமயத்தில் தான் அப்படி ஒரு நள்ளிரவு பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ராத்திரி ஆரம்பிக்கிற இந்த பரிகார பூஜை மறுநாள் அதிகாலை வரைக்கும் தொடரும். ஒவ்வொரு முறையும் இப்படி பூஜை செய்ய 25,000 வரைக்கும் ஊர் மக்கள் செலவு செய்கிறாங்களாம். இந்த முறை வந்திருக்கிற பூசாரி உண்மையை தான் சொல்கிறாரான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் பூசாரி சொல்கிற பரிகார பூஜைகளை செய்யணும்னு ஊர் மக்கள் பிடிவாதமாக இருந்தாங்க. சாமி வந்துட்டதா பூசாரி பெருங்குரல் எடுத்து அலற ஊர் மக்கள் அதையெல்லாம் நம்ப தயாராகவே இல்லை. ஊரே கூடி நின்று எடக்கு மடக்கா கேள்வி கேட்டு பூசாரியை திணறடிக்க விட்டா போதும்னு பாதி பூஜையிலேயே தன்னால் முடியாதுன்னு எழுந்து போயிட்டாரு பூசாரி. எனக்கு தெரியுது. நாதமா நாத கிளியோட உட்காருது, கிளியும் உட்காருது, நாதமா நாதத்தோட உட்கார கிளியோட உட்காருங்கிற. நீ யாரு வந்த யாருங்க பக்கத்துல வந்துட்டு அப்புறம் ஏன் என்ன காரணம் பேரை சொல்றதுக்கு என்ன ஏன் இல்லைனாக்கா மந்தைய உடச்சு போய் தூக்கிட்டு போ மந்த மேலே உட்காந்துருக்கேன். அப்பா ஊருக்கு ஒரு காளி இருக்கா என்ன ஊர்லயும் காளி இருக்கா? நான் தங்க காளி. நான் அந்த பேச்சியோ இல்ல. நீ வந்து ஊரை காப்பாத்துறது யாரும் இல்ல. நீ என் இடத்துல உட்காந்து யாரு? நான் மேனாட்டு சேனப்படையில இருந்து இறங்கணும். அதெல்லாம் எங்களுக்கு நீ மேனாட்டுல இருந்து வரலாம், நீ எங்க இருந்தே வந்திருக்கலாம். எல்லைக்கு வந்து எங்க இருந்து அப்ப நீ வடநாட்டுல தான் இறங்க. நீ எந்த நாட்டுல இறங்க அது பேச்சு கிடையாது. நீ இப்ப என்ன காப்பாத்துட்டு ஊரை காப்பாத்துட்டு இருக்காளே என்கிட்ட ஒரே கல்யாணம். உடுகடிச்சு பார்க்கும்போது சாமி பேரை சொல்ல சொன்னாங்க. வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்க, சாமி பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நடத்துகிற பூஜை சாமிக்கு ஏற்றுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம், ரத்த காட்டேரி போயிடும்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து எங்கள் சாமி வந்து செல்லியம்மன் வந்து 7 பேர்த்து கூட பிறந்தது. சின்ன பொண்ணு இளங்காளி. அது வந்து காளின்னு சொல்லிட்டாரு, இளங்காளின்னு சொல்லலை. அதனால் பூசாரியை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க சார். நாட்டார்மங்கலம் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகிற பைபாஸ் ரோடு அமைஞ்சிருக்கு. இங்கே தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறதா ஊர் மக்கள் சொல்கிறாங்க. நம்ம குழு அந்த இடத்துக்கு போனப்பவும் அங்கே கவிழ்ந்து கிடந்துச்சு ஒரு டெம்போ. அடிக்கடி விபத்துகள் நடக்கும் பகுதின்னு குறிப்பிடும்படியான சில இடங்களில் இதுவும் ஒன்றுன்னு நமக்கு தோணுச்சு. வெளியிலேருந்து பார்க்குறப்போ இந்த நாட்டார்மங்கலம் பிற்போக்கான கிராமம், இங்கே இருக்கிறவங்க தேவையில்லாமல் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தொடர்ந்து மரணங்களை பார்த்த காரணத்தினால அவங்க மனசில் இயல்பாகவே ஒரு பயம் இருக்குது. அது எந்த அளவு இருக்குது அப்படின்னு கேட்டால், மரணமடைந்த ஒருவருடைய வீட்டுக்கு நம்ம டீம் பேட்டி எடுக்க போனப்போ
நாங்கள் பேட்டி கொடுத்தா ரத்த காட்டேரி எங்களை ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பயம் அப்பி கிடக்கிறது. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. முன்னெல்லாம் கிராமங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் வர்றப்போ பேய் காரணம், பூதம் காரணம், சாமி குத்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் சமீப காலமாக ரத்த காட்டேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட சென்னையில் தொடங்கி சேலம் வரைக்கும் வீட்டு கதவுல பல இடங்களில் இன்று போய் நாளை வா அப்படின்னு ரத்த காட்டேரிக்கு மெசேஜ் எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. அடுத்தடுத்து நடந்த விபத்துகளையும் ஊருக்குள்ள நடந்த ஒரு சில தற்கொலைகளையும் வச்சு ஒரு சில மோசடி கும்பல் ரத்த காட்டேரி நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்கங்கிற உண்மையை நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. ஊர் பெரியவர் துரைசாமி சொன்ன சில தகவல்கள் இதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும்படியாக இருந்துச்சு. கோயிலில் கொண்டு பில்லி சுனி வைக்கிறது வந்து செவத்தையே இடிச்சானுங்க போய் காட்டு கோயிலில். பில்லி சுனி இருக்குன்னு சொல்லி கோயில் இடிக்கலாமா? கோயிலில் கொண்டு சாமி கோயிலில் பில்லி சுனி வைப்பானா எவனாச்சும்? இவன் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு இதே ஊரை பைத்திய குத்து பண்ணுறானுங்க. உண்மையிலே இதை தாங்கன்னு நான் இப்பவும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன். அதே கோயிச்சி அந்த பையனும் என்ன செய்கிறான் ஊரில், அவன் அதில் சேர்ந்தவனே, ஏய் உன் காட்டில்டா பில்லி சுனி இருக்குடா, 4 பக்கம் 4 கிடால வெட்டுறா, நடுவாந்த ஒரு பன்னிக்குட்டியை வெட்டுறா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு 3 லட்சம் தண்டை வச்சு விட்டானுவன். அவனுவ ஒரு செட்டியார் பையனை ஆச்சுங்களா. இதான் நான் சொல்கிறதான் உண்மை. இங்கே ஒரு வீட்டில் எடுத்தானுங்க ஒருத்தன், வீட்டை விற்றுப்பிட்டு கூட போட்டா இருப்போம் அந்த வீட்டை, அந்த முன்னால் வீடு. நானும் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் ராத்திரில். ஹஹான்னு அப்படின்னா நாங்கள்லாம் பெரும்படியாக பார்த்துட்டே நிற்கிறவங்க எல்லோரும். நான் உத்து பார்த்துருந்தேன். முதல் போய் கையை பார்த்தா ஒன்றும் முடியல. உள்ளார வைக்கிற மாதிரி கையை மண்ணுக்குள்ளே குமிச்சு வச்ச மண்ணில். 2வது தரம் வந்து இன்னொரு தரம் சாமி வந்த மாதிரி உள்ளார போய் தாயத்தை எடுக்கிறான். முதல் தரம் வச்சுட்டு வந்துட்டான், மறுபடியும் எடுக்கிறான்டான்னு நானே சொன்னேன். பில்லி சுண்ணிங்கிறதெல்லாம் பொய். இதெல்லாம் வச்சு எடுக்கிற பயிலும் இந்த பயிலுவா சாமி வந்த மாதிரி உலுக்கிக்கிட்ட இதெல்லாம் பொய். ரத்த காட்டேரி கதையில் தனக்கு நம்பிக்கை இல்லைன்னும் காசுக்காக தன்னை மாதிரி பூசாரிங்க பொய் சொல்கிறது உண்டுன்னும் ஒரு வழியாக கிளைமேக்ஸில் நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டாரு உள்ளூர் சாமியாடி சண்முகம். இப்போ நானே ஒரு சாமியாடுறேன்னாக்கா நான் வந்து ஏதோ ஒரு 2 நல்லது சொல்லுவேன், 2 பொய்யா சொல்லுவேன். அதை மக்கள் நம்பி தான் ஆகும். ஊருக்குள்ளார இந்த மாதிரி ஆகுது, இந்த பூசாரி சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்பும். ரத்த காட்டேரி அந்த காட்டேரிங்கிறன்னு பூசாரி வந்து அவன் பாட்டில் உடுக்கடிக்கிறான், அவன் பாட்டில் சொல்கிறான், அவன் பாட்டில் போகிறான். சரிங்களா? அவன் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் செஞ்சுட்டு போகிறான். என்னன்னாக்கா இப்போ நான் இருக்கேங்க, நான் ஒரு கட்டடம் வேலை செய்கிறேன். நான் என் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த கட்டடத்தை இப்படி வேலை செஞ்சால் தாப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுட்டு போயிடுறேன். பூசாரி வர்றான், பூசாரி இந்த இதை செஞ்சால் தாப்பா இது நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் புழுவிட்டு போயிடுறான். வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சிலர் காசுக்காக ஏற்படுத்தின குழப்பத்தால் ஒரு கிராமமே இன்னைக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறது தான் பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. பெரும்பாலான கிராமங்களில் தொடர் பிரச்சனைகள் வர்றப்போ அல்லது இது மாதிரி மரணங்கள் நடக்கிறப்போ அதுக்கு காரணம் பேயாக தான் இருக்கும், அல்லது பூதமாக தான் இருக்கும், இல்லை ரத்த காட்டேரியாக இருக்கும். ஊருக்குள்ளே ஒரு கெட்ட சக்தி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய ஆய்வுகளோ பெரிய டிஸ்கஷனோ நடந்து இந்த முடிவுக்கெல்லாம் வர்றதில்லை. யாராவது ஒரு கேரக்டர் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக இதுக்கு ரத்த காட்டேரி தான்ப்பா காரணம் அப்படின்னு கொளுத்தி போட அது ஒரு பெரிய தீயா எல்லா இடத்துலையும் பரவும். மாஸ் சைக்காலஜி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிறப்போ இது மாதிரியான விஷயங்கள் எப்பொழுதுமே வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.